ஓம் சாந்தி. 10/3/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய கல்வியை கற்க வேண்டும், கற்பிக்கவும் வேண்டும். அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கான வழியினை காண்பிக்க வேண்டும். சத்தோ பிரதானமான முயற்சியாளர்களின் அடையாளம் அவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவார்கள். அவர் அநேக பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்வார்கள். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடைவார்கள். மற்றவர்களுக்கும் ஆஸ்தியை கொடுப்பார்கள். பக்தர்கள் யாருடைய மகிமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த அளவு குஷி இருக்க வேண்டும். குழந்தைகள் தந்தை நினைக்கின்றார்கள், வணங்குவதில்லை. இவரும் தந்தையே. இவரிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் வணங்குவதில்லை, நினைவு செய்கிறீர்கள். தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி எவ்வாறு பெறுவதென அவர் நமக்கு வழி காண்பித்து கொண்டிருக்கின்றார். நாம் சாந்தி நாமத்தில் வசிப்பவர் என உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. நாம் இப்போது ஸ்வர்க்கத்துக்கு போவதற்காக, மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் படிக்கிறீர்கள். எவ்வளோ படிக்கின்றீர்களோ? சிலர் படிப்பில் கூர்மையான முயற்சி செய்கின்றனர், சிலர் மந்தமாக இருக்கின்றனர். சத்தோ பிரதான முயற்சி செய்பவர்களையும் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவதற்காக வரிசை கிரமத்தில் முயற்சி செய்விக்கிறார்கள். பாபா குழந்தைகளாகி உங்களை எவ்வளோ புத்திசாலியாக ஆக்குகின்றார். பக்தி மார்க்கத்துக்கும் பெருமை இருக்கின்றது. பக்த மாலையில் புகழ் பாடப்படுகின்றது. பெண்களில் மீராவின் பெயர், ஆண்களில் முக்கியமாக நாரதின் பெயர் பாடப்பட்டிருக்கின்றது. ஒன்று பக்த மாலை, இன்னொன்று ஞான மாலை என்று நீங்கள் அறிகிறீர்கள். பக்த மாலையிலிருந்து ருத்ர மாலையினராக மாறுகிறீர்கள். பின் ருத்ர மாலையிலிருந்து விஷ்ணு மாலை உருவாகின்றது. ருத்ர மாலை சங்கம யுகத்தினுடையதாகும். 100% துர்பாகியசாலியாக இருந்து நாம் சௌபாகியசாலியாக மாறுகின்றோம். முதலில் சத்யுகத்தில் ஒரே ஒரு சூரிய வம்ச தர்மம் இருக்கின்றது. பிறகு சந்திர வம்சம். இரண்டையும் சேர்ந்து சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. உங்களுக்கு பாபா படிக்க வைத்தால் நீங்கள் படித்து புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். பிரம்மாவின் வாய்வழி வம்சம் ஆகாதவரை சிவபாபாவிடம் மிருந்த ஆஸ்தியை எவ்வாறு பெற முடியும்? இப்போது நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கின்றீர்கள். ஆஸ்தி சிவ் பாபாவிடமிருந்து பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். இதனை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் ஏறும் கலையில் இருக்கின்றோம் என்ற குஷி இருக்க வேண்டும். மிகவும் அன்பான தந்தை கிடைத்திருக்கின்றார். அவரை போன்ற அன்பான பொருள் எதுவுமே கிடையாது. முதலில் முக்கியமான விஷயம், ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை ஒரே ஒருவர். அவரிடம் இருந்து பாரதவாசிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் பாரதத்தில் அதிபதியாக இருந்தார் அல்லவா? சீனாவுக்கு அல்ல. சீனாவினராக இருந்திருந்தால் முகம் வேறு விதமாக இருந்திருக்கும். இவர்கள் பாரதத்தை சேர்ந்தவர்கள். முதலில் வெள்ளையாகவும் பிறகும் கருப்பாகவும் மாறுகிறார்கள். ஆத்மாவில் அடுக்குப்படுகின்றது, கருப்பாகின்றது. இப்போது இயற்கை கூட தமோ பிரதானமாக இருக்கின்றது. இந்த பூமியும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஆதலால் பல நஷ்டங்களை ஏற்படுத்துகின்றது. ஆகாயத்தில் புயல் அடித்தால் எவ்வளோ நஷ்டம் ஏற்படுகின்றது. தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நீங்கள் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்களோ அவ்வளோ அடையுங்கள். இல்லை என்றால் இறுதியில் வருத்தப்பட வேண்டியிருக்கும். தந்தை வந்தார், ஆனால் எதையும் அடையவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள். இந்த கலியுகம் என்ற மூங்கில் காடு தீப்பற்றி எரியும்போது கும்பகர்ணன் உறக்கத்தில் இருப்பவர்கள் விழித்து எழுவார்கள். பிறகு ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். மனிதர்கள் சூரியன் முன்பு கைகோர்த்து வணங்குகின்றார்கள். யாராவது மகாத்மா என்றால் வணங்குகின்றார்கள்.
நீங்கள் கை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் கை வணங்கினால் ரிட்டர்னாக நாமும் கை வணங்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆத்மா இப்பொழுது பந்தனத்திலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இதன் மீது வெறுப்பு ஏற்படுகின்றது. குளவியிடம் கூட எவ்வளோ அறிவிருக்கின்றது. புழுவையும் குளவியாக மாற்றுகின்றது. குழந்தைகளாகி நீங்களும் யார் விஷக்கடலில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களை அதிலிருந்து பார்க்கடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இச்சமயம் அனைவருடையதும் இறங்கும் கலையாகும். நான் வந்து சத்கதை அழிக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன். தூய்மை இல்லாதவர்களை உடன் அழைத்து செல்ல மாட்டேன். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைய நேரடியாக ஈஸ்வரன் பெயரில் தான புண்ணியம் செய்ய வேண்டும். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தன்னை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து கொண்டு ஜீவன் முக்தி அடைய தயாராக வேண்டும். குளவியை போன்று பூம் பூம் என ஊதி தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். சர்வ பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக சக்திசாலியாக ஆகி சதா வெற்றி மூர்த்தி ஆக. எவர் ஒருவர் அனைத்து பிராப்திகளின் அனுபவ மூர்த்தியோ அவரே சக்தி வாய்ந்தவர். அத்தகைய சக்திசாலியான சர்வ பிராப்திகளின் அனுபவி ஆத்மாக்களே வெற்றி மூர்த்தி ஆவார்கள். ஏனெனில் இப்போது அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வள்ளல் இருந்தால்தானே அனைவரையும் திருப்தி செய்ய முடியும். எவ்வாறு அயல் நாட்டில் ஒரே கடையில், அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அனைத்து பொருளும் கிடைப்பது போன்று நீங்களும் ஆக வேண்டும். பொறுமை சக்தி உள்ளது, எதிர்கொள்ளும் சக்தி இல்லை என்று இருக்கக்கூடாது. சர்வ சக்திகளின் சேமிப்பு ஸ்டாக் இருக்க வேண்டும். அப்போது வெற்றி மூர்த்தியாக ஆக முடியும். ஸ்ரீமத் பிராமண வாழ்வின் பாதச்சுவடு. அடிமீது அடி வைப்பதென்பது இலக்கை நோக்கி செல்வதாகும். சத்தியம் நாகரிகம் தனது பண்பாக்குங்கள். இப்போதெல்லாம் சிலர் முக்கியமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகின்றார்கள். என்னால் பொய்மையை பார்க்க முடியாது, பொய்மையை கேட்க முடியாது. எனவே பொய்மை பார்த்தாலோ கேட்டாலோ உள்ளம் கொதிக்கின்றது. ஆனால் பொய்யான ஒருவரை பார்த்து உள்ளம் கொதிக்குமானால் அதுவும் பொய்மையாகும். பொய்மையை அழிக்க தன்னுக்குள் சத்தியம் என்னும் சக்தியை கையாளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.